அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a ஜோர்டான் canonical ஃபார்ம் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஈச் என்ட்ரிஸ் வந்து 1 கொடுத்துட்டாங்க. ஒரு ஆரில் வந்து கரஸ்பாண்டிங் ஜோர்டான் canonical ஃபார்ம்ன்றது ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்த உடனே அதனுடைய ரேங்க்கு, டயகனசபிலிட்டி, ஏகன் வேல்யூஸ், ஏகன் வெக்டார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே சொல்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி அப்டேட் வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இப்போ டிசம்பர் 2025க்கான சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இமீடியட்டாக என்னுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் வந்து டெய்லியும் வீடியோ கொடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் எதுவும் கிளாஸஸ் தனியாக ஜாயின் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். கிவன் மேட்ரிக்ஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3x3 ஈச் என்ட்ரிஸ் ஆர் 1. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1 செக் பண்ணுங்கள். இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 1. இதோட ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 0 3. சார் எப்படி சார் பார்த்தோன்னே சொன்னீங்க அப்படின்னா, ஸோ ரேங்க் 1 மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு அப்படின்னா அதனுடைய டயகனல் என்ட்ரிஸ் வந்து சம் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ் ஒன் ஆஃப் த ஏகன் வேல்யூவாக இருக்கும். ரிமைனிங் ஏகன் வேல்யூஸ் வந்து 0 0. ஸோ ட்ரேஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஏகன் வேல்யூ. ஸோ ரிமைனிங் ஏகன் வேல்யூஸ் எல்லாம் 0. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் சப்போஸ் n/n மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் ட்ரேஸ் வந்து ஒரு நான் ஜீரோ ஏகன் வேல்யூவாக இருக்கும். ரிமைனிங் ஏகன் வேல்யூஸ்லாம் 0. அப்போது இதனுடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 0 3. ஓகே, ஸோ அப்போது இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா x² × x - 3 கரெக்டுங்களா? ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் மல்டிபிகேட்டிவ் ப்ளஸ் இன்டூ அந்த ரிமைனிங் லீனியர் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனைசபிள் ஓவரால். ஏன்னா ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு டயகனைசபிள் தெரியும். இது வந்து ரியல் as well as சிமெட்ரிக். ஸோ எவ்ரி ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனைசபிள் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் டயகனைசபிள். ஸோ அப்போ மினிமல் பாலினாமியல் ஸ்பிளிட் இன்டு லீனியர் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா என்னுடைய மினிமல் பாலினாமியல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x × x - 3 தான். இதில் 0 is one of the eigen value, 3 is the one of the eigen value. அட்லீஸ்ட் ஒன் பிளாக் சைஸ் வந்து 2 வரணும். அட்லீஸ்ட் ஒன் பிளாக் சைஸ் வந்து 1 வரணும். அப்போ எதுவும் பாருங்கள், மினிமல் பாலினாமியல் ரூட்ஸில் வந்து λ = 0 வந்து ஒரு ரூட்டு. இதனுடைய பிளாக் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் ஒன் பிளாக் சைஸ் வந்து 2. அப்போ பாருங்களேன், இந்த பிளாக் சைஸ் 2/2 மேட்ரிக்ஸோடைய பிளாக் சைஸ் இங்கே வந்துடுது. ஸோ 0 0 ஏகன் வேல்யூஸுக்கு ரிப்பீட்டேஷன் வந்து 0 0 வந்துச்சு பாருங்கள். 1 பிளாக் ஆஃப் சைஸ் வந்து 1 3 ஏகன் வேல்யூவாக வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இது கரெக்டு. ஸோ மற்றது கொண்டு வர முடியாது, ஏன்னா பிளாக் சைஸ் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ பிளாக் சைஸ்னால் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் பிளாக், இது வந்து ஏகன் வேல்யூஸாக வருதா பாருங்கள், வரல. அப்போ இது வராது. இது வந்து இங்கே பாருங்கள், இதுவும் உங்களுக்கு பிளாக் சைஸ் தான். பட் இந்த டயகனல் என்ட்ரிஸ் வந்து 1 கொடுத்ததால 3 பிளாக் ஆகிடுது இது. ஸோ அப்போனால இது ஏகன் வேல்யூ, இது வந்து ஜோர்டான் canonical ஃபார்ம் கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்த ஜோர்டான் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.